பாரதியும் வாண்டம் தூங்கிடுச்சாமா? ஆமாப்பா. தினமும் நீ இப்படி அர்த்தராத்திரில கூட பிடிச்சிட்டு வர. அதுங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க. காலை தம்பி பா, சொந்தமா கார் வாங்கி ஓட்டினா நம்ம குலதெய்வம் கொம்பு தேவசாமிக்கு கத்தி அடிச்சு வைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். வண்டி வாங்கி 6-7 மாசம் ஆச்சுப்பா. ஆமாப்பா, கைமாத்து கடனை கூட வச்சுக்கலாம். கடவுளோட கடனை வச்சு கூடாது. சீக்கிரமா செஞ்சிரேன். சரிம்மா. என்ன வேணும் தம்பி? எங்கள் குலதெய்வம் கொம்பு தேவன் சாமி நேர்த்தி கடனுக்காக கத்தி அடிக்கணுங்க. அடிச்சிடலாம் தம்பி. அட்வான்ஸு இந்தாங்க. இந்த காசு எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு தான் பேர் செட் ஆகுமா? எங்களுக்கு பேர் செட் ஆகுமாடா? பகல்ல காரை வாடகை கொடுவோம், நைட்டு காரை ஓட்ட கத்து கொடுப்போம். யாருக்கு? ஆம்பளைக்கு இல்லடா, பொம்பளைக்கு. பொம்பளைக்கு நான் லுக்குற. என்னடா லுக்கு? பிகரை பிக்க பண்ணி பாப்போமா? அடிங்க வேணாம் சொல்லு. ஆனா ஏதுக்குன்னு காரணம் சொல்லி அடிங்கடா. அப்பதான் அழுகிறதா செய்தால் முடிவு பண்ண முடியும். வலி தாங்கும்லடா, சொல்லிட்டு அடிங்கடா. உன் காலை வேணா உழுகுறேன். ஏய், பிரச்சனை உனக்கு எனக்கு இல்லடா, சாருக்கும் வணக்கம். யாரு சவாரி போட்டுக்க? நீங்க எல்லாம் ஆள் வச்சிருக்க அளவுக்கு இந்த சண்டி இருக்கு. உங்களுக்கு என்னையா பிரச்சனை? மேல விதி சரோஜாக்கு யாருல கார் ஓட்ட கத்து கொடுத்தது? அடியந்தானுங்க. சரி ஏல நீ வாட்டுக்கு வந்து முதல் கீரு, 2வது கீரு, 3வது கீருன்னு என் பொண்டாட்டிக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துட்ட. ராத்திரி எல்லாம் கிட்டத்துல படுக்க முடியல. ஒரே புலம்பிட்டு இருக்காள அவ கனவுல. இனிமே என் பொண்டாட்டிக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சது தொலைச்சு போடுவோம்ல. தொலைச்சு ஆமல வாங்கல போ. அப்பாடா தப்பிச்சேன். ரிவேர்ஸ் அடிக்கிற ஏல அந்த மூதேவி கனவுல ரிவேர்ஸ் கூட போறதால ஆளும் மூஞ்சியும் பாரு. வாங்கல எல்லாம் கனவுல மட்டும் ரிவேர்ஸ் கீர் போட்டா அதுக்கே குரூப் தான் அடிக்கிறானுங்க. மா, என்னம்மா பண்ற? சீக்கிரம் வாம்மா, கிளம்பணும்மா, டைம் ஆச்சு. என்னம்மா சாமிக்கு நேர்ந்து வச்ச கத்தி எடுத்துட்டு வந்திருக்க? ரொம்ப தூரம் தனியா போறல்லப்பா. இந்த கத்தி உன் கூட இருந்தா நம்ம குலதெய்வம் கொம்பு தேவசாமி உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? வாங்கிக்க. சாமிக்கு நேர்ந்து வச்ச கத்திய சாமிக்கு தாமா கொடுக்கணும். பிடி, நான் 2 நாளா வந்துருவேன். பயப்படாதம்மா, எனக்கு ஒன்னும் ஆகாது. என் செல்லம்மா. டேய், டியூஷன் கிளாஸ்க்கு போய் தங்கச்சிங்க கிட்ட சொல்லிட்டு போடா. சரிம்மா. கொம்பு தேவசாமி, நீதான் என் பிள்ளைக்கு வழி துணையா இருக்கணும். அண்ணே, காரை நிறுத்தி போனா திருப்பதி போக லேட் ஆகும்ண்ணே. சீக்கிரம் கிளம்பலாண்ணே. அது சரி ராசா, உன் பேர் என்ன? கொம்பு. கொம்பா? முளைக்கவே இல்ல. நம்ம கூட சென்டான்ல, இனி கொம்பு முளைச்சிரும். சொல்ற ஏ கொம்பு ராசா, பக்கத்துல இருக்க பெட்டிக்கல்ல போய் 2 வாட்டர் பாட்டில புடிச்சிட்டு வா. அண்ணே, காசு? காசா? திருப்பதியில போய் மொத்தமா லட்டோட கொடுத்துருவான். ஏய், அடிக்க போற தண்ணிய ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. அப்பதான் இதயத்துக்கு இதமா இருக்கும். போடா.
28 ரூபா கொடுங்க. உங்களுக்கு 2 வாட்டர் பாட்டில் கொடுங்க. நல்லா ஊத்துறா டேய். போடா டேய். 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 சரியா போச்சா? டேய், ஊத்துறா டேய். கஷ்டப்பட்டு வாங்கின வண்டியில இறங்குங்க. நீங்க சொல்லுங்க. விடுங்க, கஷ்டப்பட்டு வாங்கின காரியா. வீட்டுல கேட்ட என்ன சொல்லுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அது எரிஞ்சு போச்சுடா. சொன்னா கேளுடா. உனக்கு யாரு காரு வாழை பழத்துல பசங்களை அடிச்சியா? அவனுக்கு வந்து காரை கொளுத்திட்டு போயிட்டானுங்கடா. அவங்கள யாரு? யாரோ வரணும் ஆளுங்களா உங்களை சில மாட்டுக்கிறது வர சொன்னானுங்க. போய் யாருன்னு போடுறா கொம்பு.
வரதனை கார் டிரைவர் அடிச்சிட்டானா? வரதனே கார் டிரைவர் அடிச்சானா? இது வரதனே கார் டிரைவர் அடிச்சானா? என்ன சொல்ற? வரதனே ஒரு கார் டிரைவர் அடிச்சிட்டானா? வரேன். கார் டிரைவர் வரதனை அடிச்சுட்டா சொல்றாங்களே. நாமளும் இவ்வளவு நாளா இருக்கோம். யாருனே வரதனை இங்க புதுசா இருக்கா? அடா நம்ம களஞ்சிய செட்டப்போட பையன்பா. களஞ்சியத்தோட ஆளுங்க இன்னும் அந்த கார் டிரைவரை போட்டதில் இருப்பானுங்கண்ணா. என்ன பெயில் எடுங்கடா. வரதன் அடிச்ச கார் டிரைவரை நான் காலி பண்றேன். அதை விட்டுட்டு மனு போட்டு என்ன பார்க்க வந்துட்டானுங்க. அவசரப்பட்டுட்டியோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவன் காரை கொடுத்துருந்தே என்னால் தாங்கிக்க முடியலப்பா. நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வச்சு எரிச்சிருவான்னு சொன்னா. அதுக்கப்புறம் எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? அதான் அடிச்சேன். அம்மா அப்பா அப்பா ஆளுங்க வந்துட்டாங்கப்பா. இங்க பாப்பா. அம்மா விடுமா. டேய் நீ எனக்கு வேணும்டா. வாப்பா. டேய் வாடா. அம்மா என்னண்ணா ஒரே பதட்டமா இருக்கீங்க? உட்காருங்க தம்பி. என்ன